வணக்கம். கடந்த வகுப்புல அரசியல் கோட்பாடுகள் ஒரு அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம். அரசியல்னா என்ன? அதனுடைய தன்மை பரப்பல்லைகள்லாம் என்ன? அந்த அரசியலில் எப்படி கோட்பாட்டு உருவாக்கங்கள் எப்படி நடக்குது? மிகவும் முக்கியமாக அரசு அப்படின்னக்கூடியான கோட்பாடு இவைகளை பத்தி எல்லாம் பார்த்தோம். இந்த வகுப்புல அரசியல் கருத்தாக்கங்கள் அப்படின்னக்கூடிய பகுதியை இப்போ உங்களுக்கு பத்தி பேச போறோம். இப்ப அரசியல் கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்றப்ப எந்த ஒரு சமூக அல்லது அறிவியல் புலத்துல எடுத்துக்கிட்டாலுமே அந்த புலங்களுக்கு என்று ஒரு தனித்துவமான கருத்துக்கள் இருக்கும். கருத்தாக்கங்கள் அப்படின்னா அதை அடிப்படையான கருத்தாக்கங்கள். கடந்த வகுப்புல நான் உதாரணம் சொன்ன அதே உதாரணத்தையே நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இயற்பியல் படிக்கக்கூடியவங்களுடைய அடிப்படையான ஒரு கருத்தாக்கங்கள் என்ன அப்படின்னா, புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பினுடைய விசைகள் அப்படின்றது அந்த அந்த அறிவு புலத்தினுடைய மிக அடிப்படையான கருத்தாக்கங்கள். அதே மாதிரி வேதியியல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுல அணு, தனிமங்கள், சேர்மங்கள் அப்படின்னக்கூடியது, ஆட்டம், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அப்படின்லாம் பேசக்கூடிய பல கருத்தாக்கங்கள். இந்த கருத்தாக்கங்களை வைத்து இயற்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விளக்குவது இதுதான். இப்ப பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்னக்கூடிய அந்த கருத்து மூலமாக இந்த பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்கு விளக்குறது. ஆக ஒரு கருத்தாக்க உருவாக்கங்கள் மூலமாக அந்த அறிவியல் புலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை விளக்குவதன் முகமாக உருவாக்கக்கூடிய இதுதான் கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு அறிவியல் புலத்துக்கும் என்று அவற்றுக்கே உரித்தான கருத்தாக்கங்கள் இருக்கு. அதனுடைய அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் அறிவியல் அப்படின்னக்கூடிய நம்மளுடைய கல்வி புலத்துல மிக முக்கியமான கருத்தாக்கங்கள் இருக்கு. பல கருத்தாக்கங்கள் இருக்கிறதுல இப்ப முதல் நிலையாக 4 அடிப்படை கருத்தாக்கங்கள் முக்கியம். ஒன்று சுதந்திரம், சமத்துவம், நீதி, உரிமை. இது இந்த 4 மிக அடிப்படையான கருத்தாக்கங்கள். எப்படி பூமிக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்றதோ, அணு, எலக்ட்ரான், புரோட்டான் அப்படின்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒரு அடிப்படையான கருத்துருக்கள் உங்களுக்கு அறிவியல் புலத்துல இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய அரசியல் அறிவியல் புலத்துல இந்த 4 சுதந்திரம், சமத்துவம், நீதி, உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 கருத்துக்கள் மிக அடிப்படையான கருத்தாக்கங்கள். இந்த பகுதியில இந்த 4 கருத்தாக்கங்களை பத்தி தான் உங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்வதாக இருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு புலத்திலையும் எப்படி கருத்தாக்கங்கள் உருவாகுது அப்படின்னு பாக்குறப்ப மிக ஒரு அடிப்படையான ஒரு வேறுபாடை நம்ம பார்க்கணும். கருத்துருக்கும் கருத்தாக்கத்துக்குமான வித்தியாசங்கள். உரு அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பொறியுணர்வுகள்ல நம்ம பார்க்கக்கூடியான விஷயங்கள். உருவம் அப்படின்னாலே நம்ம கண்ணை கொண்டு ஒரு விஷயங்களை பார்த்திடலாம். ஆக உருவங்கள் ஒரு விதமான வடிவங்களை வைத்து ஒரு இதை காட்டுறது அப்படின்றது இன்னைக்கான ஒரு கருத்துரு அப்படின்னக்கூடிய விஷயங்கள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா அப்படின்னா, இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரருடைய சிலையை நீங்க பார்த்திருப்பீங்க. சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வர கோலம் அப்படின்னு சொல்றது ஆண் ஒரு பகுதியாகவும் பெண் ஒரு பகுதியாகவும் உங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலையை பாக்குறீங்க. அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றது ஒரு கருத்துரு. இறைவன் மாதொரு மகனாக ஆணும் பெண்ணும் ஒரு இயைந்த ஒரு தோற்றத்துக்காக உருவங்கள். ஆக ஒரு கருத்தை ஒரு உருவங்களாக காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். இது எல்லாமே உங்களுக்கு இதைத்தான் நம்ம கருத்துரு அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற கூடிய கட்டிடத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அது அங்க ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு விளக்கமாக ஒரு கருத்துருவாக நம்ம பார்க்கிறோம். ஆனா கருத்தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் முற்றும் முழுவதுமாக ஒரு விதமான
மன ஓட்டங்களை சார்ந்த ஒரு விஷயம். நம்ம மனதுல தான் அதை வந்து புரிஞ்சுக்கிற முடியும். அது எந்த ஒரு பொறியுணர்வாள்களும் நம்மளுடைய பார்க்கவோ, நம்ம தொடவோ, இல்லது நம்ம வந்து சுவைக்கவோ, இந்த மாதிரியான பொறு உணர்வுகள் இருக்கு இல்லையா? பொறி உணர்வுகள். இதனால் இவைகளால நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம அறிந்துணர முடியாது. நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய உணர்வுகளால. அதத்தான் வந்து மன உணர்வுகளால மட்டும் தான் அத வந்து நம்ம வந்து அறிய முடியும். அதற்கென்று ஒரு தனித்த உருவோ, இல்லை அவற்றுக்கென்று ஒரு உருவங்களை நம்ம கொடுக்க முடியுமோ, அப்படியெல்லாம் இங்க வந்து முடியறது இல்ல. இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆக இங்க நம்ம படிக்கக்கூடிய இந்த 4 கருத்தாக்கங்கள் அப்படின்றது வந்து எந்த ஒரு பொறி உணர்வுகளாலும் நம்மால அறிந்துர முடியாது. நம்மளுடைய அறிவுணர்வுகளால மட்டும் தான் நம்ம அத வந்து புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்றத நீங்க தொடர்ச்சியா ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். இதனுடைய அடிப்படையில தான் அரசியல் கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்லுது. போன வகுப்புல வந்து நம்ம அரசியல்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம். பல நிகழ்வுகளினுடைய அடிப்படைக்கு பின்னாடி இருக்கக்கூடியன. அதே போக்குல அரசுக்கு என்று, அரசியலுக்கு என்று அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த 4 மிக முக்கியமான கருத்துருக்களை வந்து நம்ம வந்து இத படிக்க போறோம். இந்த படிப்பு அப்படின்றத தான் வந்து அரசியல் அறிவியல் அப்படின்ன கூடியான அந்த புலத்தினுடையான ஒரு தனித்த ஒரு 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 புலமாக அரசியல் தத்துவம் அப்படின்ன கூடியான ஒரு புலம் வந்து ஒரு கல்வி புலம் வந்து இருக்கு. இது ஆங்கிலத்துல வந்து பொலிட்டிக்கல் பிலாசபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இங்க பிலாசபி அப்படின்னு நம்ம வந்து சொல்றப்ப, தத்துவம் அப்படின்னு வந்து சொல்றப்ப, இது மனவோடு ஒரு ஒரு அறிதல் உணர்வோடு சார்ந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு பொறியுணர்வோடு சார்ந்ததாக இல்லாதனால இத வந்து பிலாசபிக்கல் ஒரு தத்துவங்களுடைய அடிப்படையில, ஒரு தர்க்கங்களுடைய அடிப்படையில், அதான் வந்து லாஜிக்கல். ஆக அரசியல் தத்துவம் அப்படின்ன கூடியான அந்த ஒரு ஒரு உப கல்வி புலத்துக்குள்ள வந்து இந்த மாதிரியா இந்த 4 மிக முக்கியமான கருத்தாக்கங்கள், பிற கருத்தாக்கங்களும் நீங்களுடைய அடுத்தடுத்து நீங்க படிக்கிற பொழுது மத்த அரசியல் கருத்தாக்கங்களையும் நீங்க வந்து புரிய ஆரம்பிப்பீங்க. ஆக இதுவரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய சொல்லணும்னா அரசியல் அப்படின்ன கூடியான புலத்திற்கு, அறிவியல் புலத்திற்கு ஒரு மத்த அறிவியல் புலங்களில் இருக்கக்கூடிய கருத்தாக்கங்களை போலவே ஒரு பாரிய மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கங்கள் வந்து இங்க இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இந்த கருத்தாக்கங்களை பற்றி ஒரு தனித்துவமான ஒரு படிப்பாக, ஒரு தனித்த படிப்பாக, ஒரு கல்வியாக உங்களுக்கு அரசியல் தத்துவம் அப்படின்ன கூடியான ஒரு புலம் செயல்பட்டு வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 4 மிக முக்கியமான கருத்தாக்கங்களில மிக மிக முதலாவதும் முதன்மையானதுமாக இருக்கக்கூடியான ஒரு விஷயம் வந்து சுதந்திரம் அப்படின்ன கூடியான விஷயம். ஆங்கிலத்துல இத லிபர்ட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். ஒரு வழியில நம்ம இத சொல்லணும் அப்படின்னா அரசியல் அறிவியல் அப்படின்ன கூடியான முற்றான அந்த கல்வி புலத்தினுடைய அடிப்படையே இந்த கருத்தாக்கம் தான். சுதந்திரம். மனிதன் சுதந்திரமாக வாழ்வது எப்படி? இதுதான் வந்து இங்க அடிப்படையான கேள்வி. அரசியல் என்பது மனிதன் சுதந்திரமான வாழ்வதற்கான ஒன்று. அதுதான் இங்க வந்து அடிப்படை. அப்படிதான் வந்து அரசியலையே வந்து உங்களுக்கு சுதந்திரம் அப்படின்ன கூடியான கருத்தாக்கத்தை பத்தி விளக்கம் சொல்றது. அப்படி அடிப்படையான விளக்கம் சொல்லுவதற்கு உண்டான ஒரு கருத்தாக்கமாக இந்த சுதந்திரம் அப்படின்ன கூடியான கருத்தாக்கம் உங்களுக்கு அரசியல் புலத்துல வந்து இருக்கிறதுனால இப்போ முதல்ல வந்து சுதந்திரம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசுவோம். இந்த சுதந்திரம் பத்தி மிக நிறைய அரசியல் ஏற்கனவே நம்ம பண்ணோம் அரசியல் தத்துவம் அப்படின்ற புலத்துல பொலிட்டிக்கல் பிலாசபர்ஸ் தத்துவவாதிகள் வந்து தத்துவவியலாளர்கள் வந்து இதை பத்தி அதிகமாக வந்து இதை பத்தி பேசி இருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹாப்ஸ் அப்படின்னு கொள்ளக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரித்தானியாவினுடைய ஒரு அரசியல் தத்துவவியலாளர். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த லெவியாத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து அவர் எழுதக்கூடியவர் வந்து சமூக ஒப்பந்த கோட்பாடுகள் அரசியல் அந்த தியரி அந்த கோட்பாட்டை வந்து உருவாக்கினவர்ல முதன்மையானவரும் கூட. இவரை பத்தியெல்லாம் நீங்க அடுத்தடுத்த அவங்களுக்கு பொலிட்டிக்கல் தாட் வந்து அரசியல் சிந்தனைகளையும் அரசியல் தத்துவங்களையும் நீங்க ஒரு தனித்து நீங்க ஒரு பாடப்பகுதியாக படிக்கிற பொழுது இவங்களை பத்தி எல்லாம் வந்து விரிவாக வந்து படிப்பீங்க. இது ஒரு அறிமுகமான ஒரு வகுப்பு அப்படின்றதுனால ஒரு உரை அப்படின்றதுனால நான் அங்கங்க மிக ஒரு விஷயங்களை உங்களுக்கு அங்கங்க தொட்டு காட்டி அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் போறது இந்த விரிவுரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில இப்ப முதலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹாப்ஸ் வந்து சொல்றப்ப சுதந்திரம் அப்படின்றது ஒரு வித சொல்றது கட்டற்ற சுதந்திரம். There is no restriction.
சுதந்திரம் அப்படின்றாலே எதுவாலும் உங்களுக்கு மனிதன் அப்படின்னக்கூடியவருக்கு வந்து அவன் கட்டற்ற சுதந்திரமான ஒருத்தான். இந்த கட்டற்ற சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கு உண்டான ஒரு முகாந்திரம் தான் வந்து அரசியல். இததான் அவர் தான் அப்படி வந்து உங்களுக்கு அரசியலை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, உங்களுக்கு அவர் வந்து விளக்கம் சொல்றாரு. இதற்கு நேர்மறையாக வந்து உங்களுக்கு மில்டான் எதிர்மறையாக மில்டான் ஃப்ரெட்மேன் அப்படின்னக்கூடியவர் வந்து ஒரு விருப்ப சுதந்திரம், இட் இஸ் அ சாய்ஸ். ஒரு கட்டற்ற சுதந்திரம் மட்டும் இல்ல, மனிதனுக்கு வந்து ஒரு சாய்ஸ், ஒரு விருப்பம், அவனுடைய விருப்பம் சார்ந்து இருக்கக்கூடியான ஒரு சுதந்திரம். கட்டற்ற சுதந்திரம் அப்படின்றது வந்து ஒரு விலங்குகளுக்கு இருக்கக்கூடியான ஒரு நிலை. எல்லா விதமான விலங்கு நிலையில் விலங்குகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரம். அது தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக அது செய்யக்கூடியான விஷயம். அதுவல்ல சுதந்திரம். ஒரு மனிதன் தான் விரும்புகிறவற்றை, அதுதான் விருப்ப சுதந்திரம். அவனுக்கு தேவையான விஷயங்களை, அவனுக்கு மனதிற்கு உவப்பான விஷயங்களை, எ சாய்ஸ், அந்த 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 சுதந்திரம் தான் வந்து இங்க முக்கியமே தவிர ஒரு விலங்கு நிலையில இருக்கக்கூடிய கட்டற்ற சுதந்திரம் வந்து இங்க வந்து முக்கியம் இல்லை அப்படின்னக்கூடியான வேறு வகைப்பட்ட இந்த போக்குகள் வந்து உங்களுக்கு சுதந்திரம் பத்தியான விவாதங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சுதந்திரம் அப்படின்றத வந்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கமாக அவர் வந்து உருவாக்கி கொடுத்ததுல வந்து ஜே.எஸ். மில் அப்படின்னக்கூடியான இன்னொரு பிரித்தானிய உங்களுக்கு அரசியல் தத்துவவியலாளருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. இன்னும் ஓரளவுல வந்து சொல்ல போனோம்னா, எப்படி நியூட்டன் வந்து ஒரு இயற்பியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டுகளை உருவாக்கி கொடுத்தது மாதிரி உங்களுக்கு அரசியல் அறிவியலுக்கு என்று, அதுவும் குறிப்பாக சுதந்திரம் அப்படின்னக்கூடியான கருத்தாக்கங்கள் பத்தியான மிக என்ன சொல்றது, ஒரு நுயான்ஸ், ஒரு நுண்ணிய ஒரு விதமான ஒரு கருத்தாக்கங்களை வந்து அவர் வந்து உருவாக்கி கொடுத்ததுல வந்து ஜே.எஸ். மில்லுடைய பங்கு வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. அவருடைய அந்த குறிப்பிட்ட புத்தகம் ஆன் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சுதந்திரம் அப்படின்னு அந்த அவருடைய புத்தகத்துக்கு வந்து உங்களுக்கு தலைப்பிடப்பட்ட அந்த புத்தகம் அப்படின்றது வந்து அரசியல் தத்துவவியலில் மிக மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இன்றளவும் கருதப்பட்டு வருகிறது. அந்த புத்தகத்துலதான் வந்துட்டு அவர் வந்து மிக மிக நேர்த்தியாக வந்து சுதந்திரங்களை பற்றியாக மிக விரிவாக வந்து அவர் வந்து பேசுறார். இங்க சுதந்திரம் அப்படின்னு பத்தி பேசுகிறப்போ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரமோ இல்லது ஒரு விருப்ப சுதந்திரமோ, இங்க என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, கட்டற்ற சுதந்திரம் அப்படின்றதும் விருப்ப சுதந்திரம் இவை ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று ஒரு முரணானதாக இருந்தாலும் கூட அடிப்படையில் இவை இரண்டும் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரங்களை பத்தி பேசுது. தனி மனிதனுங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சுதந்திரங்களை பத்தி தான் பேசுது. ஆனா இங்க ஜே.எஸ். மில் பேசக்கூடியான சுதந்திரம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனிதன் ஒரு சமூகமாக திரள்கிற பொழுது, நம்ம போன வகுப்புல வந்து பார்த்தோம் அரசு உருவாக்கம் அப்படின்றதை ஒரு சமூகமாக திரள்வதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து அரசு உருவாக்கம். இந்த அரசு அப்படின்னக்கூடியான ஒரு மனிதன் சமூகமாக மாறுகிற பொழுது, அந்த சமூகத்தில் உருவாக்கக்கூடிய பொழுது அவனுடைய சில சுதந்திரங்கள் வந்து இங்க பறி போயிடும். மிக கட்டற்ற சுதந்திரம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சமூகத்துல இருக்கிறப்ப வந்து நம்ம அதை வந்து செய்ய முடியாது. மிக முக்கியமான ஒரு எளிய அல்லது வந்து ரொம்ப சுருக்கப்பட்ட ஒரு உதாரணமா வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப வந்து ரோட்ல வந்து நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெஹிக்கிள்ல வந்து வாகனங்கள்ல போறக்கூடியான விஷயங்கள் நமது இடதுபுறமாக நம்ம வாகனங்களை நம்ம ஓட்டிக்கிட்டு செல்லணும் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துட்டு. இதை விட்டுட்டு மனிதன் சுதந்திரமானவன், ஒரு கட்டட்டமான சுதந்திரமானவன் அப்படின்றக்கூடியான உங்களுக்கு ஹாப்சியனோட அந்த கருத்தாக்கங்களை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ரோட்ல யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, வாகனத்தை ஓட்ட முடியாது, நம்ம நினைக்கிற இடத்துக்கு போய் சேரவும் முடியாது. இததான் வந்து மில் வந்து இங்க வலியுறுத்தி சொல்லக்கூடியான விஷயங்கள். ஹாப்ஸுக்கு எதிராக அவர் வந்து சொல்றதா, கட்டற்ற சுதந்திரம் இருக்கலாம், ஆனா அதனால எந்த விதமான பயனும் இல்லை, அதனுடைய நோக்கம் நிறைவேறாது. என்ன நோக்கம்? அவங்கவங்க வாகனத்தில் செல்லக்கூடிய அவரவருக்கான சென்று சேர வேண்டிய இடங்களுக்கு அவங்க வேகமாகவும் பத்திரமாகவும் போய் சேரணும். இதுதான் வந்து.
அப்படின்றப்ப வந்து அந்த நோக்கத்தை அடையணும் அப்படின்றப்ப வந்து நம்ம அதுக்கான ஒரு முறையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பின்பற்ற வேண்டும். இதத்தான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சமூகமாக இருக்கிற பொழுது அந்த சமூகத்தினுடைய நடைமுறைகளுக்கு என்று சில விதமான இத சட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சட்டங்கள் பத்தி பேசுறப்ப பின்னாடி பேசுறோம். நம்ம இங்க என்ன அப்படின்னா, மனிதன் தனி மனிதனுடைய தன்னுடைய கட்டற்ற சுதந்திரம் அப்படின்றத அவன் விட்டு கொடுக்கிறான். இதுதான் வந்து இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சமூகமாக திரள்கிற பொழுது தனி மனிதன் தனக்கான அல்லது கட்டற்ற அல்லது விருப்ப தன்னுடைய சாய்ஸ், இல்ல நான் ரோட்ல நான் வலது பக்கம் போய்க்கிறேன், இன்னைக்கு நான் வலது பக்கம் போய்க்கிறேன், நாளைக்கு இடது பக்கம் போய்க்கிறேன், இந்த மாதிரியான விருப்பங்கள் இல்ல. மில்டன் சிங்கர் சொல்ற மாதிரி சாய்ஸஸ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருப்பம். சோ ஒரு விருப்பம் சார்ந்தோ அவனுடைய ஒரு தான் தோன்றி அல்லது என்ன சொல்றது கட்டற்ற தன்மைகளுடைய சார்ந்தோ சுதந்திரம் வந்து இங்க வந்து இருக்கிறது இல்ல. இததான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நேர்மறை அப்படின்னு வந்து அவர் வந்து இத பின்னாடி வந்து இசையா பெர்லின் மாதிரியான இவருடைய வழிவந்த கூடியான தத்துவவியலாளர்கள் இதை இன்னமும் விரிவாகவே வளர்த்தெடுத்து வந்து அவங்க வந்து பேசுறாங்க. அந்த டூ கான்செப்ட் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற இசையா பெர்லினுடைய உங்களுடைய புத்தகத்துல அவர் இந்த ஜேஎஸ் மில்லுடைய எதிர்மறை சுதந்திரம், நேர்மறை சுதந்திரத்தை இன்னமும் விரிவாக வந்து அவர் பேசுறாரு. ஆக பழையபடி இங்க இன்னும் நல்லா வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இதுல வந்து பேசணும் அப்படின்னா, ஜேம்ஸ் மில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சமூகமாக திரள்கிற பொழுது தனி மனிதன் தனக்கான கட்டற்ற விருப்ப சுதந்திரங்களை வந்து அங்க விட்டுறான் சமூகத்திற்காக. அங்கு சமூகத்தினுடைய சுதந்திரம் தான் இங்க வந்து மிக முக்கியமான ஒன்றை தவிர ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம், ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜேஎஸ் மில்ல பொறுத்த வரைக்கும் அங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. ஆக சுதந்திரம் அப்படின்னு சொல்லி மில் பேசுகிற பொழுது எல்லாமே அது தனி மனித சுதந்திரமாக இல்லாமல் ஒரு சமூகத்திற்கான சுதந்திரம், ஒரு சமூகம் சுதந்திரமாக இருக்கக்கூடியன. இததான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு வேறுபாடாக ஹாப்ஸ்ல இருந்து மற்றவங்கள இருந்து மில் வேறுபடக்கூடியான ஒரு புள்ளி இதுவாகத்தான் வந்து இருக்குது. சரி, அப்படின்னா எதிர்மறை சுதந்திரம் என்ன அப்படின்றப்ப ஒரு மனிதன் சமூகமாக திரள்கிற பொழுது தனி மனிதன் தன்னுடைய அத்தனை சுதந்திரத்தையுமே அடகு வச்சுட்டு தான் வந்து ஒரு சமூகத்துக்குள்ள போகணுமா? அப்படி ஒரு தனி மனிதன் தன்னுடைய அத்தனை சுதந்திரத்தையும் இழந்து ஒரு சமூகமாக திரள வேண்டிய அவசியம் தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. ஏன் வந்து அந்த நேரத்துல தான் வந்து மில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் சில ஆதாரமான அடிப்படையான சுதந்திரம் மனுஷனுக்குன்னு இருக்கு. அந்த 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 சுதந்திரங்களை யாருனாலும் எவற்றினாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. மிக குறிப்பாக சமூகமாக திரள்கிற பொழுது அங்கு உருவாகக்கூடிய அரசு பல விஷயங்கள்ல மூக்க நுழைக்கலாம். நீ ரோட்ல இப்படி போ, இதை செய்யி அதை செய்யி, ஈவன் இத்தனை குழந்தை பெத்துக்கோ அத்தனை குழந்தை, இதையெல்லாம் கூட வந்து ஒரு சமூகத்தினுடைய நன்மையை கருதி அரசு இத்தனை விஷயங்களையும் வந்து நீங்க வந்து செய்யலாம். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் அரசு தலையீடு என்பது இருக்கலாம். அதற்கு காரணம் ஒரு சமூகத்தினுடைய சுதந்திரம் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா மில் சொல்றதுனால. அதே நேரத்தில் தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய சில ஆதாரமான அடிப்படையான சில சுதந்திரங்களை எந்த காரணத்தை கொண்டும் அரசு சுவீகரிக்க முடியாது. மிக மிக முக்கியமாக தெளிவாக வந்து ஜேஎஸ் மில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். மிக குறிப்பாக சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், மனதில் தோணக்கூடியான விஷயங்களை பேசுவதற்கு, மனதில் தோணக்கூடியான விஷயங்களை எழுதுவதற்கு, எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதற்கு, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், நீங்க இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உங்க பகுதிகளில் நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான உரிமைகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் உரிமைகள் அப்படின்றது, சுதந்திரங்கள் வந்து இங்க உரிமைகளாக மாறும். நம்ம உரிமைகள் பற்றி படிக்கிற பொழுது விடாவாரியாக இதை பற்றியான ஒரு விதமான அறிமுகத்தை நம்ம வந்து கொடுக்கிறேன். இப்பொழுது தற்சமயத்துல வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன, மனிதனுடைய சுதந்திரம் ஒரு கட்டற்ற சுதந்திரம் அல்ல, அவனுடைய விருப்பம் சார்ந்ததும் ஒன்றுமல்ல. அவன் சமூகமாக திரளுகிற பொழுது தன்னுடைய சுதந்திரத்தை வந்து அவன் சில விஷயங்கள்ல விட்டு கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த சுதந்திரங்களை விட்டு கொடுத்ததன் மூலமாகத்தான் ஒரு சமூகமாக அவன் திரள முடியும். ஒரு அரசு என்பது அங்க உருவாக்க நடைமுறைக்கான சாத்தியம் அங்கு இருக்கிறது வந்து. அதே நேரத்தில் அந்த சமூகமோ அந்த சமூகத்தில் உருவாகி வரக்கூடிய அரசோ இவை எவையுமே சில அடிப்படையான ஆதாரமான சுதந்திரங்களை, மனிதனுடைய சுதந்திரங்களை
எடுத்துக்கொள்ளவோ அவற்றுக்கு எதிராக செயல்படவோ அவைகளுக்கான அதிகாரங்களோ அவைகளுக்கு அமைப்பு இல்லை அப்படின்றத உங்களுக்கு மிக தனிமாக சொல்லலாம். ஆக சுதந்திரம் அப்படின்னு பேசுகிற பொழுது 2 விஷயங்களை வந்து நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டிய விஷயங்கள், தனி மனித சுதந்திரம் அண்ட் சமூக சுதந்திரம். இவை 2மாக மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். இதத்தான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த உங்களுடைய பாடத்திட்டங்கள்ல வந்து இத வந்து இன்னமும் நீங்க வந்து தெளிவாக வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஜேஎஸ் மில்லுக்கு அடுத்து சுதந்திரங்கள் பத்தி பேசிய மிக முக்கியமான ஒரு தத்துவவியலாளர், அரசியல் தத்துவவியலாளர்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து கார்ல் மார்க்ஸை வந்து சொல்லுவோம். மார்க்ஸை பத்தி நீங்க வந்து நிறைய படிச்சிருக்கலாம். அவருடைய சுதந்திரம் பத்தி பேசுகிற பொழுது மார்க்ஸ் சொல்லக்கூடியான மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் உழைப்பு சார்ந்த ஒரு விதமான சொல்லுங்க. அந்த உழைப்பின் பயன், நான் எனக்கான உழைப்பை நான் வந்து செலுத்துவதன் மூலமாக நான் செய்யக்கூடிய உற்பத்தியினுடைய பயன் வந்து எனக்கு வந்து இருக்கணும். இதுதான் இங்க வந்து இருக்கக்கூடிய மிக அடிப்படையான ஒரு விதமான சுதந்திரமாக வந்து மார்க்ஸ் இங்க வந்து சொல்லுவது அப்படின்றது அதுதான். ஜேஎஸ் மில் வந்து உங்களுக்கு மதத்துக்கான சுதந்திரம், பேச்சுதற்கான சுதந்திரம், இப்படி நிறைய சுதந்திரங்களை வந்து மில் வந்து உங்களுக்கு பட்டியலிடுறார். ஆனா அங்க அவருடைய பட்டியல்ல வந்து உங்களுக்கு உழைப்பு சார்ந்து உற்பத்தி சார்ந்ததற்கான சுதந்திரங்கள் பத்தி அவர் பேசுறதே இல்லை. அந்த விஷயங்களை தான் வந்து மார்க்ஸ் வந்து இங்க வந்து வலியுறுத்தி வந்து பேசுறார். சுதந்திரம் அப்படின்றது வெறும் பேச்சுவதற்கான சுதந்திரமோ இல்ல ஒரு மதத்தை வந்து மத மத நம்பிக்கைகளுக்கான ஒரு சுதந்திரமோ அப்படிலாம் அது மேம்போக்கான அதையெல்லாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இட்ஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர், ஒரு மேற்போக்கான ஒரு சுதந்திரங்கள். மிக அடிப்படையான ஒரு சுதந்திரம் மனிதனுக்கு எது என்று சொன்னால் அவனுடைய உழைப்பை வந்து அவன் மத்தவங்களுக்காக வித்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய இதைதான் வந்து அவர் என்ன சொல்றாரு, ஏலினேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல அவர் வந்து ஒரு கருத்தாக்கத்துல வந்து அவர் பேசுறாரு. நீங்க பின்னாடி மார்க்ஸை பத்தி மிக விரிவாக படிக்கிற பொழுது அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து படிக்க இந்த இடத்துல நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, உழைப்பு, அவனுடைய உழைப்பு. நான் எதுக்காக உழைக்கிறேன் அப்படின்னா நான் உயிர் வாழ்வதற்காக என்னுடைய உழைப்புகள் வந்து அதுதான். இந்த உழைப்பினுடைய சுதந்திரம், என்னுடைய உழைப்பை இன்னைக்கு அது எந்த சமூகத்துல இருந்தாலும் சரி, அது மார்க்ஸ் அப்படின்ன உடனே நம்ம ஒரு முதலாளித்துவ சமூகம் அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி அவர் நிறைய வந்து ஆய்வுகள் செய்து அதை வந்து பேசி இருக்கிறார். எந்த சமூகங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய உழைப்பு, இன்னைக்கு ஹண்டர் கேதரர்ஸ், நீங்க வந்து அந்த பழங்குடியின சமூகங்கள்ல வந்து இயற்கையில இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் கனிகளை எல்லாம் அவங்க வந்து என்ன சொல்றது சேகரித்து வாழக்கூடிய, நான் என்னுடைய உழைப்பை செலுத்தி நான் செய்யக்கூடிய அந்த உற்பத்தியவோ நான் செய்யக்கூடிய விஷயங்களை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போறக்கூடிய அந்த உழைப்பு, அந்த உற்பத்தி, அந்த உழைப்பதற்கான சாதனங்கள், உற்பத்தி முறைகள், இது எல்லாம் சார்ந்ததாம். அவற்றுக்கான சுதந்திரம், அதை பத்தி தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து பேசுறார். ஆக இந்த சுதந்திரங்கள் பத்தி பேசுகிற பொழுது இந்த சுதந்திரங்களை வந்து 3 விதமான டொமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில வந்து இந்த சுதந்திரங்களை பத்தி பேசுறதா வந்து இருக்கிறது. ஒன்று வந்து பொலிட்டிக்கல், ஒரு அரசியல் சுதந்திரம், சோசியல் லிபர்ட்டி, தென் வந்து எக்கனாமிக் லிபர்ட்டி, ஒரு பொருளாதார சுதந்திரம் அப்படின்றது மிக மிக முக்கியம். இங்க வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து பேசுறது அதிகமாக வந்து உங்களுக்கு மில் பேசக்கூடிய சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல், ஒரு அரசு சார்ந்தும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரங்கள் பத்தி தான் மில் அதிகமாக பேசுகிறார். ஆனால் பொருளாதார சுதந்திரம் அப்படின்றது அதுவும் மிக அடிப்படையான ஒரு சுதந்திரம் அப்படின்றத வந்து மார்க்ஸ் தான் வந்து வலியுறுத்தி சொல்கிறார்கள். ஆக அந்த மார்க்சியனுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்லக்கூடிய அந்த பார்வையில் சுதந்திரத்தினுடைய ஆதாரத்தன்மையே ஒரு பொருளாதார சுதந்திரம் தான். பொருளாதார சுதந்திரம் இருந்தாலே உங்களுக்கு அரசியல் சுதந்திரமோ சமூக சுதந்திரமோ இங்க வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதான் வந்து சுதந்திரங்கள் பத்தி நடக்கக்கூடிய விவாதங்களாக வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவற்றுக்கு அடுத்ததா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து சமத்துவம் அப்படின்ன கூடியான ஒரு கருத்தாக்கம், ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள். எந்த அளவுக்கு வந்து சுதந்திரம் அப்படின்ன கூடியான கருத்தாக்கம் உங்களுக்கு அரசியலை வந்து ஆரம்பத்திலிருந்து ஒரு கட்டமைத்து வந்ததோ அதற்கு சற்றும் குறையாமல்
சமத்துவம் அப்படின்ன கூடியான இந்த கருத்துவாக்கம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது வந்து இப்ப அறிவியல் 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 இதுல எல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு பிக் பேங் தியரி, ஒரு பெரு வெடிப்பு கோட்பாடுகள் அப்படின்லாம் சொல்றோம். இந்த பிரபஞ்சமே எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து ஒரு ஒரு பெரு வெடிப்புல வந்து அது மாதிரி வந்து ஒரு விதமான உதாரணத்தை வந்து அரசியல் அறிவியல் புறத்துல சொல்லணும்னா, இந்த சமத்துவம் அப்படின்ன கூடியான ஒரு கருத்தாக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவெடிப்பு. இந்த சமத்துவம் அப்படின்ன கூடியான கருத்தாக்கம் தான் நம்ம வரலாற்றில் நாம் சந்திச்சிருக்கக்கூடிய மிக பெரிய புரட்சிகளுக்கான மிக அடிப்படை வந்து அதுதான். புரட்சிகள் அப்படின்றது வந்து சமத்துவத்துக்காக, சுதந்திரத்துக்காக இருந்தாலும், ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அந்த புரட்சிகளுடைய எழுச்சிகள் பெரும்பாலும் சமத்துவத்தை வலியுறுத்துவதாகத்தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இதைத்தான் நீங்க பிரெஞ்சு புரட்சியினுடைய உங்களுக்கு டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு பிரெஞ்சு புரட்சி நடந்த உடனே அந்த மக்கள் வந்து ஒரு விதமான அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையினுடைய மிக பிரசித்தி பெற்ற அந்த வாக்கியம் வந்து நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்கலாம். men are born free and equal. எல்லாருமே வந்து உங்களுக்கு சுதந்திரமாகவும் சமமாகனவர்களாகவும் என்ன பண்ணிருக்கிறாங்க, இங்க வந்து இயற்கையாகவே பிறந்திருக்கிறான். இதுல எந்த விதமான எப்படி பூமிக்கு இயற்கையாகவே ஒரு புவியீர்ப்பு தன்மை அப்படின்றது ஒன்று இருக்கிறதோ, அதுபோல மனிதனுக்கு இயற்கையாகவே அவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு சுதந்திரமானவனாகவும் ஒரு சமாதானத்தை ஒரு சமத்துவம் மிக்கமாகவும் அவனுடைய அப்படின்ற விஷயம் தான். அதை தான் வந்து உங்களுக்கு பிரெஞ்சு புரட்சியினுடைய அந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்றது ஒரு அறிக்கை, ஒரு தத்துவமாக வந்து அது வந்து முன்வைக்குது. அதனுடைய மிக தொடர்ச்சியாகத்தான் வந்து அதற்கு அடுத்தடுத்து நடந்த வரலாற்றில் நடந்த உங்களுக்கான புரட்சிகளை வந்து நீங்க பார்த்து, அதுவும் குறிப்பாக அக்டோபர் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ரஷ்ய புரட்சிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சமத்துவத்துக்கான கோஷங்கள், சமத்துவத்துக்கான வலியுறுத்தல்கள் அப்படின்றது வந்து இந்த சமத்துவம் அப்படின்ன கூடியான அந்த கருத்தாக்கம் வரலாற்றின் மீது செலுத்திருக்கக்கூடிய மிகுந்த ஒரு தாக்கம் அப்படின்றது வந்து நீங்க வரலாற்றில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக நீங்க வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கமாக அரசியல் அறிவியல் புலத்துல வந்து அது வந்து இருக்கிறது. இந்த சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப மிக எளிமைப்படுத்தி வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா இது ஒரு அறிமுக உரையாக இருக்கிறதால எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்றதா இங்க ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால நான் இதை வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா வந்து சட்டம் எங்கேயுமே இல்லையா, முன்னாடி எல்லாம் இல்லையா, இருந்திருக்கலாம். ஆனா சட்டத்தின் ஆட்சி, இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது. ஏன் வந்து இதை வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, அதற்கு முன்னாடி இருந்த மன்னர் ஆட்சிகளையோ அதற்கு முன்னாடி இருந்த ராணுவ அதாவது குழு ஆலிகார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது பிரபுக்கள் ஆட்சிகளிலோ உங்களுக்கு அங்க சட்டத்தின் ஆட்சி இல்லை. அந்த மன்னருடைய அல்லது ஆளும் வர்க்கத்தினுடைய அவங்களுடைய விருப்பங்களுக்கும் மனப்போக்குகளுக்கும் ஏற்ப அங்க வந்து இருக்கும், அந்த ஆட்சி வந்து இருக்கும் அங்க. அப்படின்றது சட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் இங்க சமமாக இருப்பது இல்லை. இதுதான் இங்க முக்கியம். அங்க சட்டம் இருக்கும், ஆனா சட்டம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் சமமாக வந்து இருப்பதில்லை. அதுதான் இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் சட்டத்தின் முன் சமம் அப்படின்னா கூடியான விஷயம். வெறும் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொன்னாலே வெறும் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது மட்டுமான விஷயம் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது அந்த காலத்து ராஜாவாகவே இருந்தாலும் சரி, அத பிரபுக்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவன் வந்து அந்த சட்டத்திற்கு முன் அவன் வந்து சமம். இதுதான் வந்து மிக அடிப்படையான சமத்துவம் அப்படின்னா இருக்கு. ஆனா அப்படி நடைமுறையில இருக்கா? நடைமுறையில வந்து அப்படி இருக்கிறது இல்லை. சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முதல் சமத்துவத்துக்கான அரசியல் அறிவியல் புலத்துல வந்து சமத்துவம் அப்படின்னு நம்ம பேசுகிற பொழுது முதலில் வந்து அங்கு ஒரு சட்டத்தின் ஆட்சி இருக்கும். மனம் போனபடியான ஒரு ஆட்சி முறைகள் வந்து இல்லை. அது எந்த விதமான ஆட்சியலாளர்களாக இருந்தாலும் சரி. அதே நேரம் சட்டத்திற்கு முன் அனைவருமான சமமானவர்கள். அவர் எந்த வேறுபட்ட படிநிலைகள்ல அவங்க இருந்தாலும் கூட சட்டத்தின் முன் அனைவருமான சமம் அப்படின்ன கூடியான விஷயங்களை வந்து இதைத்தான் வந்து நம்ம வந்து சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். பண்டைய சமூகங்கள்ல இருக்கக்கூடிய பல தர்ம சாஸ்திரங்கள்
அது பல விதங்கள். அது வந்து எகிப்தில பாரோ மன்னர்கள் ஆட்சியில இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பின்னாடி சுமேரிய ஆட்சியில இந்தியாவில இருக்கக்கூடிய ஆட்சிகள் சாத்திரம் அப்படின்லாம் பேசுறோம். இதுல எல்லாம் இருக்கக்கூடியது வந்து சட்டத்தின் முன் அங்கு சமம் இல்ல தர்மம். ஒரு குற்றங்களை செய்கிற பொழுது அதுக்கான வேறுபாடுகள் சட்டத்தின் முன் சமம் அப்படின்றதான் இங்க சமத்துவத்தினுடைய மிக அடிநாதமாக இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். இந்த விஷயங்களையும் வந்து பாக்குறப்ப எப்படி வந்து உங்களுக்கு சுதந்திரத்துக்கு வந்து உங்களுக்கு ஜேஎஸ் மில் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் தத்துவவியலாளராக கருதப்படுகிறாரோ, அது போல சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தியலாளராக நம்ம ஜான் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவவாதியை நம்ம சொல்றாங்க. அவரும் வந்து ஒரு பிரித்தானியால பிறந்த ஒரு தத்துவவாதி தான். இந்த ஜான் லாக் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய பின்புலங்கள் வந்து எந்த பின்புலத்துல வந்து ஜான் லாக் சமத்துவம் அப்படின்னு கூடியான அந்த கருத்தாக்கம் உருவாக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். குளோரியஸ் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டன்ல நடந்த அந்த ரெவல்யூஷன், அந்த புரட்சிக்கான பின்னணியில் மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசர்களுடைய கட்டற்ற அந்த அதிகாரங்களை வந்து அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, நம்ம போன வகுப்புல நம்ம வந்து பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு இறைவழி கோட்பாடுகள் கூட அரசர்கள் அப்படின்றவங்க வந்து கடவுளுடைய தெய்வத்தினுடைய அவதாரங்களாகவும் அவர்களுடைய பிரதிநிதிகளாகவும் இங்க இருக்கிறதாக கருதப்பட்டதுனால அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அனைக்கும் நம்ம வந்து அதை நம்பி அவர்களுக்கு அடங்கி ஒடுங்கி நம்ம வந்து வாழணும் அப்படின்னக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. அந்த நம்பிக்கை தான், அந்த இறைவழி நம்பிக்கை ஒன்றே அத்தனை மக்கள்களையும் அரசர்களுடைய சொல்லுக்கு அடங்கி கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலை ஒன்றை உருவாக்கி இருந்தது. அந்த நிலை வந்து உங்களுக்கு மாறுது ஐரோப்பாவினுடைய ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தொழிக்கான காலகட்டங்கள்ல வந்து ஒரு பகுத்தறிவு வந்து உருவானக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஜான் லாக் மாதிரியான இந்த தத்துவவாதிகள் வந்து அதை வந்து கேட்கிறாங்க, ஏன் அரசனுக்கு இந்த மாதிரியான கட்டற்ற அதிகாரங்கள் வந்து இருக்கணும், ஏன் பிரபுக்கள் மட்டும் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கிறாங்க, அவங்க மத்த மக்கள் இருந்து மிக நிறைய வேறுபட்டு பல விஷயங்கள் அவங்கள வந்து பிரிந்து அவங்களுக்கு என்ன சொல்றது வந்து இந்த பிரிவிலேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், சிறப்பு அதிகாரங்களையும் சிறப்பு நிலைகளிலையும் ஏன் அவங்க மட்டும் வாழணும், மத்த சாதாரண மக்கள் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற கூடியான அந்த கேள்விகள் வந்து அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுது. அப்பதான் அவர் வந்து சொல்றாரு வந்து அரசர்களோ அல்லது பிரபுக்களோ இறைவழிகளையோ மற்றதிலோ அவங்களுக்குன்னு வந்து எந்த விதமான ஒரு தனித்த ஒரு பிரிவிலேஜஸ் ஒரு அதிகாரங்கள் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் நம்மளுடைய சாதாரணமான மக்களை போன்றவர்கள் தான், எல்லாம் சமம். ஆக சமத்துவம் அப்படின்றது வந்து ஈக்குவாலிட்டி, அரசியலுடைய அடிப்படை ஆதாரமான ஒரு விஷயமே உங்களுக்கு சமத்துவம் அப்படின்ன கூடியான கொள்கைகளை வந்து அவர் வந்து உருவாக்குறார். இதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான், இதை எல்லாவற்றையும் உள்வாங்கிய ஒரு வெளிப்பாடாகத்தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுல புரட்சி உருவான பின்பாடு அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கு என்று ஒரு தனித்த அரசியலமைப்பை உருவாக்குகிற பொழுது அதனுடைய முகவுரையினுடைய தாக்கம் உங்களுக்கு ஜான் லாக் அதுல மிக வலியுறுத்தி சொல்லக்கூடிய, அதனாலதான் இன்றளவுக்கும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளை பத்தி பேசுகிற போது அது ஒரு சுதந்திரத்துக்கான நாடு. மக்கள் அந்த நாட்டில் வந்து மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டில் மக்கள் எல்லோரும் சமத்துவத்துக்காக இருக்கிறார்கள், எல்லார்களையும் சமத்துவமாக நடத்தக்கூடிய அந்த நிலையை உருவாகுவதற்காக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டம் அதற்கான அதனுடைய தன்மைகளை உள்ளுரைந்த ஒரு தன்மைகள் கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அந்த அரசியலமைப்பு சாசனத்தின் உருவாக்கத்துக்கான அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படின்னக்கூடிய அந்த தத்துவங்களை உங்களுக்கு ஜான் லாக் அப்படின்னுடைய அந்த தத்துவவியலாளர் மூலமா தான் நம்ம அதை வந்து உங்களுக்கு அவங்க வந்து அந்த அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய அவங்க எல்லாமே வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. இதே போல வந்து இங்க காரல் மார்க்ஸை பத்தி பேசுகிற பொழுது இங்க சமத்துவம் அப்படின்னா அடுத்த அதே கேள்வி வந்து இது வெறும் சட்டத்திற்கு முன்னான சமம் அப்படின்ற கூடியான விஷயங்களாகவும் இவங்களை எல்லாமே வந்து ஒரு அரசியல் சமத்துவம், மிக குறிப்பாக நீங்க வந்து பேசணும் அப்படின்னா வரலாற்றுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் சமத்துவம் மிக முக்கியமானது வந்து உங்களுக்கு வந்து என்ன வாக்களித்தல் அப்படின்ன கூடியான ஒரு விஷயங்கள். இதற்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா
ஈவன் பிரிட்டன்லயுமே நம்ம பாராளுமன்றத்துக்கான தாயகம் அப்படின்னு பேசக்கூடிய, ஜனநாயகத்துக்கான தாயகம் அப்படின்னு பேசக்கூடிய உங்களுக்கு பிரிட்டன், இங்கிலாந்திலும் கூட வந்து உங்களுக்கு வாக்களித்தல் அப்படின்றது வந்து ஈக்குவலா சமத்துவமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படல. பெண்களுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை மிக மிக பிந்தியதா அவங்களுக்கு வந்து கிடைச்சது. என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தது அப்படின்னா 1920களுக்கு பின்னாடிதான் உங்களுக்கு இங்கிலாந்திலேயே பெண்களுக்கு வாக்களிக்கக்கூடியான உரிமைகள் வந்து சமத்துவமான ஒரு போக்கு வந்து உருவானது. அதற்கு முன் பெண்களுக்கு வாக்களிக்கிறது அப்படின்ற கூடியான அந்த சமத்துவமான போக்கு வந்து அங்க இல்ல. ஆக வாக்களித்தல் அப்படின்ற அதே மாதிரி வந்து ஒரு சொத்து வரி, ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலான சொத்து வரிகள் வந்து கட்டியிருக்கக்கூடியவங்களுக்கு தான் வாக்களிக்கக்கூடியான உரிமைகள் இருந்தது. ஆக மக்களையே வந்து தன்னுடைய குடிமக்களையே சொத்தின் மூலமாகவும் ஜெண்டர் பாலியல் மூலமாகவும் உங்களுக்கு பாகுபாடு படுத்தி நடக்கக்கூடியான விஷயங்கள். ஆக வாக்குரிமை அனைவருக்குமான வாக்குரிமை, அதுவும் வயது வந்த அனைவருக்குமான அடல்ட் யுனிவர்சல் பிரான்சைஸ் அப்படி நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம் உருவாகி வரக்கூடியன இது வந்து ஒரு அரசியல் சமத்துவத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதே மாதிரி ஆனா இந்த அரசியல் சமத்துவமோ அல்லது சமூக சமத்துவமோ நம்மளுடைய நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாதி வேற்றுமை அப்படின்ற கூடியான விஷயங்கள் வந்துட்டு ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்படக்கூடியான விஷயங்கள், ஜாதியின் பெயரால் ஒரு பகுதி மக்களை வந்து நம்ம வந்து நடத்தக்கூடியான முறைகள், இது எல்லாமே வந்து பார்க்குகிற பொழுது இவற்றை மீறி ஒரு சமத்துவத்தை வந்து பேசுகிறோம். ஜாதியற்ற, ஜாதிகளை மீறிய, ஜாதிகளை கடந்த அப்படின்ன கூடியான ஒரு குடிமக்கள், ஒரு குடிமை சமூகம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து பேசுகிற பொழுது அங்கு ஒரு சமூக சமத்துவத்தை வந்து பேசுவதாக அவங்க வந்து இருக்கிறது வந்துட்டு. இந்த அரசியல் சமூக சமத்துவங்களை பத்தி தான் அதிகமாக வந்து உங்களுக்கு எப்படி ஜே.எஸ். மில் வந்து சுதந்திரத்தை பத்தி பேசுகிற பொழுது அரசியல் சமூக சுதந்திரத்தை மட்டுமே அவர் வந்து பேசுகிற பொழுது இங்க ஜான் லாக்கும் கூட வந்து உங்களுக்கு அரசியல் சமூக சமத்துவங்களை பத்தியே தான் வந்து பேசுறாங்க. இங்க பொருளாதார சமத்துவம் அப்படின்றது, தி எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்ன கூடியான விஷயங்களை பத்தி அவங்க அதிகமாக பேசுவது இல்லை. அதனாலதான் இங்க வந்து காரல் மார்க்ஸ் திரும்பவும் இங்க வந்து சமத்துவம் பத்தி பேசுகிற பொழுது இங்க காரல் மார்க்ஸ் வலியுறுத்தி சொல்லுவது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சமத்துவம். எப்படி வந்து சுதந்திரம் அப்படின்றது அவனுடைய உழைப்பை அவன் செலுத்தி அந்த உழைப்பினுடைய உற்பத்தியை அவன் வந்து அதுக்கான சுதந்திரம் இருக்கிறது போலவே இங்கு பொருளாதார சமத்துவம் அப்படின்ற நிலை வந்து இருக்கணும். இங்கு இயற்கையில் இருக்கக்கூடியான உங்களுக்கு மூலதனங்களும் சரி, முதலீடுகளும் சரி, எதுவாக இருந்தாலும் இங்கு வந்து உங்களுக்கு ஒரு சமநிலையற்ற போக்குகள் வந்து இங்க வந்து இருக்குது. இந்த சமநிலையினுடைய மிக பொருளாதார சமமின்மையினுடைய மிக முக்கியமான வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் காட்டுறது வந்து உங்களுக்கு இன்னைக்கு பேசக்கூடிய வறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு சமூகத்தில் வந்து அதுவும் வளர்ச்சி அடைந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு சமூகத்தில் வந்து வறுமை அப்படின்ன கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னா அது எதை காட்டுது அப்படின்னா உங்களுக்கு அங்கு பொருளாதார சமத்துவமின்மையை வந்து உங்களுக்கு காட்டுது. பசி ஆள் இறப்பும் அப்படின்றது இவை எல்லாவற்றையுமே இங்க வந்து காட்டக்கூடியான விஷயங்கள் வந்து இங்க சமத்துவம் அற்ற ஒரு சமூக நிலை இருக்கிறது. ஆக அரசியல் சமூக சமத்துவங்களின் ஓடு உங்களுக்கு பொருளாதார சமத்துவமும் இங்க வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து உங்களுக்கு காரல் மார்க்ஸ். அதனாலதான் காரல் மார்க்ஸ் மற்ற அரசியல் தத்துவங்களில வந்து ஒரு பொருளாதார பார்வையே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து காரல் மார்க்ஸ் மிக தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து இதை வலியுறுத்துறார். அதனாலதான் காரல் மார்க்ஸினுடைய எழுத்துக்கள் மூலமாக அதற்கு முன்னாடியே அது இருந்தாலும் கூட உங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு கூடியான ஒரு தனித்த ஒரு கல்வி புலம் ஒன்று உங்களுக்கு உருவாகி வருது. மிக தீவிரமாக ஒரு தெளிவாக வந்து உங்களுக்கு உருவாகி வருது. இதை நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயமா நினைக்கிறேன். இப்ப சமத்துவத்துல பேசுகிற பொழுதே அதுல இருக்கக்கூடிய சில நுண்மையான சில விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். சமமான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கமாக அரசியல் அறிவியல்ல நம்ம வந்து பேசுறோம். என்ன வித்தியாசம் சமத்துவத்திற்கும் சமமான வாய்ப்புகளுக்குமான என்ன வித்தியாசம்?
ஈக்வாலிட்டிக்கும் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வந்து இத வந்து இந்த லெவல்ல இந்த நிலையில நம்ம வந்து மிக தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறக்கூடிய வேண்டிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது. வெறும் வெறும் சமத்துவம் அப்படின்ற கூடியான விஷயங்கள் மட்டும் இல்ல. இப்ப வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு உதாரணத்த சொன்னோம். உங்களுக்கு வாக்களிப்பக்கூடியான முறையில் ஜனநாயக அமைப்பில் வந்து வாக்களித்தல் எல்லாருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். இது அரசியல் சமத்துவம். சரி, இது ரைட். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து குடுத்துறலாம். சமத்துவத்தை வந்து எல்லாருக்கும் இது ஒரு சட்டம் இயற்றதன் மூலமாக இன்னைக்கு வந்து யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்ன கூடியான விஷயங்கள் அதைத்தான் வந்து உங்களுக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே நம்மளுடைய அரசியல் அமைப்பு சாசன சட்டங்கள்ல வந்து ஒரே ஒரே ஒரு சட்ட சரத்துக்கள் மூலமாக நம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வயது வந்த அனைவருக்குமான வாக்களிக்கக்கூடிய உரிமையை உள்ள கொண்டு வந்துட்டோம். நீங்க அரசியலமைப்பு சாசன சட்டத்துல நடந்த விவாதங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வந்து நீங்க அதை பாத்தீங்கன்னா சில அரசியலமைப்பு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அங்கத்தினர்கள் வந்து இத பத்தியான தங்களுடைய ஒரு டவுட் வந்து ஒரு சந்தேகங்களை வந்து அவங்க கிளப்பி இருக்கிறாங்க. இந்தியா மாதிரியான கல்வி அறிவையற்ற, இந்தியா மாதிரியான ஒரு பொருளாதார முன்னேற்றமற்ற ஒரு விதமான ஒரு நாட்டுல வந்து எடுத்த எடுப்புலேயே எல்லாருக்குமான வாக்குரிமை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து நடைமுறை சாத்தியமா, அது சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டன. இவ்வாறு எழுப்பப்பட்ட பல சந்தேகங்களுக்கும் பலவிதமான சங்கடங்களுக்கும் மீறி வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய தலைவர்கள் என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமான வந்து வாக்குரிமை அப்படின்ன கூடிய முடிவை வந்து கொடுத்துடுறாங்க. ஆனா இந்த சமத்துவம் அப்படின்றது வந்து உங்களுக்கு சட்டத்தின் மூலமாக ஒரு பிரகடனப்படுத்த மட்டும் போதாது. அவங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க போய் வாக்களிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும்ல. இன்னும் எத்தனை இந்தியாவுல வந்து உங்களுக்கு அது மாதிரியான நிலை வந்து இருக்குதா? அததான் வந்து ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஒரு சமமான வாய்ப்புகள். இன்றைக்கு போய் வாக்களிப்பதற்கு உண்டான இன்னைக்கு சமமான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வந்து இருக்கா? இது வந்து பல கேள்விகள். இன்னைக்கும் கூட வந்து உங்களுக்கு ஜாதியின் பெயரால் வந்து நம்ம பல பேர் வந்து நம்ம வந்து என்ன பண்றதுன்னா வாக்களிப்பதற்கு அனுமதிப்பதில்லை. இன்னமும் கூட வந்து பாலியல் பெண்கள் அப்படின்ற கூடியான வாய்ப்பளிக்கக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு வந்து தெரியல. அவங்க வாய்ப்புகளை வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்க கணவர்களோ அல்லது தந்தைமார்களோ அவர்கள் தீர்மானித்து அதப்படி அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இது எல்லாமே வந்து இங்க வந்து கேள்வி. இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சமமான வாய்ப்புகள் வந்து ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த வாய்ப்புகள் உருவாகாத வரைக்கும் வெறும் சமத்துவம் அப்படின்ன சொல்லக்கூடிய விஷயங்கள் வெறும் வாய்ச்சவடாலா மட்டும்தான் வந்து இருக்கும். அல்லது சட்டத்துல எழுதி வச்சு நம்ம புத்தகமா வச்சுக்கலாம். ஆனா இதை நடைமுறைக்கான ஒரு சாத்தியப்பாடுகளாக மாத்துறதா ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த வாய்ப்புகளை வந்து கொடுக்கிறது. இது வெறும் கோஷம் அல்ல, எழுதி வைக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு கோஷம் அல்ல. இது நடைமுறை சாத்தியங்கள். அந்த நடைமுறை வாய்ப்புகளை அந்த எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காத வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்வி அப்படின்ன ஒரு விஷயம். எப்படி வாக்குரிமை வாக்கு அப்படின்றது வந்து இருக்கும், அதே மாதிரி கல்வி அப்படின்றது வந்து கல்வி இன்னைக்கு வந்து கல்வி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறதா? ஏன் வந்து இருக்கிறது இல்லை? எத்தனை பேர் வந்து இன்னைக்கு கல்வி பள்ளிக்கூடங்களிலே இடைநிற்றல் வந்து நடக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள், குடும்பத்தில் சூழல்கள், இவை எல்லாம் காரணமாக உங்களுக்கு கற்றலில் இடைநிற்றல்கள் அப்படின்றது வந்து இருக்கு. இது ஒரு பொருளாதார காரணிகளாக இருந்தாலும் மற்ற காரணிகள் உங்களுக்கு உடல் சார்ந்த உங்களுக்கான காரணிகள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமாக வந்து உங்களுக்கு இங்க பிசிக்கலி சேலஞ்சஸா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து வாய்ப்புகள் வந்து கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க வந்து கொடுக்கப்படுகிறதா? இது எல்லாமே வந்து இங்க வந்து கேள்விகள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்களிலும் சரி, ரயில்களிலும் சரி, நம்மளுக்கு உடல் சார்ந்து இருக்கக்கூடிய இவங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உங்களுக்கு அவர்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் எப்படி கொடுத்திருக்கிறோம்?
நாம் பயணம் செய்வதற்கு இருக்கும் அதே பஸ் வந்து அதே விஷயங்கள் அதிலேயே அவங்களே என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயணம் செய்வதற்காக நம்ம வந்து சொல்றோம். அவங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு சமமா அவங்களையும் சமமான வாய்ப்புகளை நம்ம கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு வந்து இல்ல. மாற்றுத்திறனாளிகள் இது எல்லாமே வந்து உதாரணம். இன்னைக்கு எல்லாமே வந்து நம்ம சொல்லிரலாம். இன்னைக்கு வந்து சமத்துவம் அப்படின்னா கூடிய ஆனா வாய்ப்புகளை வந்து நமக்கு வந்து கொடுக்கிறோமா? இதத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அதுதான். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ் ஒரு சமமான விளைவுகள் வந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு இத வந்து நம்ம நிறைய பேசுவோம். ஒரு நேரமின்மை காரணமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து இப்ப அறிமுகப்படுத்தக்கூடியதாக சில விஷயங்களை அடுத்தடுத்த கூடிய வகுப்புகள்ல உங்களுக்கு இன்னமும் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படுகிறது. சொல்றேன். இப்ப இந்த 2 விஷயங்கள் இருக்கும். சமமான வாய்ப்புகளையும், சமமான விளைவுகள் ஈக்வாலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ் இது 2யும் இருக்கக்கூடியான சமூகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஈகாலிட்டேரியனிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு சமூகம். வெறுமனே சமத்துவம் அப்படின்ற கூடிய ஒரு கோஷமாக சுருக்கி ஒரு பேசுவதாலோ, ஒரு எழுதி வைத்து ஒரு சட்டமாக உருவாக்கி வைத்துக் கொள்வதாலோ மட்டும் அங்கு ஒரு சமூகம் அப்படின்றது வந்து ஒரு ஈகாலிட்டேரியன் ஒரு சமத்துவ சமூகம் இல்ல. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டங்களில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுட்டு இருக்கோம். எழுதின உடனே வந்து உங்களுக்கு பண்றோம். நம்மளுடைய பாட புத்தகத்துல இருந்து வந்து பண்ணா ஒரு தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்லாம் நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதிய சமூகங்கள்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சாத்தியம் சமமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுதா அப்படின்ன கூடியான இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல. ஆக சமத்துவ சமூகம் ஒன்று எப்ப வந்து உருவாகும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து அனைவருக்கும் வெறும் சமத்துவம் அப்படின்ற கோஷங்களை மட்டும் சொல்வது மூலமாக இல்ல சமமான வாய்ப்புகளையும் அந்த சமூகத்தில் சமமான விளைவுகளையும் உருவாக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் அப்படின்ன கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப சமத்துவத்திற்கு ஆதரவான பல விளக்கங்கள் இருக்கு. சமத்துவத்திற்கு எதிரான ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்க உங்களுக்கு இருக்கு. நம்மளுடைய சமூகங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக குறிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உங்களுக்கு அது சார்ந்து இங்க நடக்கக்கூடியான காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நீங்க வந்து அறிந்திருப்பீர்கள். அதனுடைய பின்புலங்கள் தான் வந்து உங்களுக்கு சமத்துவத்திற்கு ஆதரவான உங்களுக்கான விளக்கங்க. சமத்துவத்திற்கு ஆதரவு ஆன விளக்கங்களுடைய மிக அடிப்படையான நோக்கம் அல்லது வந்து கருதுகோள்கள் வந்து எதுவாக இருக்கிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நாம் வந்து சொன்ன மாதிரியான பிரெஞ்சு புரட்சியினுடைய மிக ஆதாரமான அந்த கருத்தான மனிதன் இயற்கையாகவே சுதந்திரமானவும் சமத்துவம் அவன் பிறக்கிறப்பயே வந்து பிறப்புல வந்து எந்த விதமான வேற்றுமைகளும் வந்து இல்லை. மனிதன் சமமானவன் பிறப்பிலேயே இயற்கையாகவே அவன் ஒரு சமமான ஒரு விஷயங்கள் இததான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது. இரண்டாவது இங்க சமத்துவமற்ற ஒரு நிலை அப்படின்ன ஒரு விஷயங்கள் அது ஒரு சமூக பொருளாதார அரசியல் காரணங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். இது ஏதோ இயற்கையாகவே உங்களுக்கு வழியாக இயற்கையாக இருக்கக்கூடியான ஒரு நிலை அப்படின்றது வந்து இங்க வந்து இல்லை. மனித நிலை அப்படின்றதே இங்க வந்து உங்களுக்கு பலவான் தான் வந்து உங்களுக்கு மைட் இஸ் த ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க பலம் படைத்தவன் தான் வந்து எல்லாத்துக்குமான அவன் தான் வந்து வாழ முடியும் அப்படின்ன கூடியான ஒரு நிலை வந்து இங்க வந்து இல்லை. அடிப்படையிலேயே அவன் வந்து சமமாகவும் சுதந்திரமானவன். அவனுடைய திறன்கள் அடிப்படையிலே வந்து வேறு எதன் மூலமாக ஒரு சமத்துவமற்ற ஒரு நிலை ஒரு சமூகத்துல வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு அரசியல் சமூக பொருளாதார காரணங்கள் வந்து மிக காரணிகளாக வந்து செயல்படுது. இந்த அரசியல் பொருளாதார காரணிகளை வந்து நம்ம வந்து அதை விளக்குவதன் மூலமாக இந்த சமூகத்தை வந்து ஒரு சமத்துவ சமூகமாக ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டி அதை உருவாக்க முடியும் அப்படின்ன வாதங்கள் வந்து சமத்துவத்தை ஒற்றி இருக்குது. சமத்துவத்திற்கு எதிரான விளக்கங்கள் அப்படின்னு வந்து சொல்றப்போ வந்து நீங்க ஏற்கனவே புரிந்த மாதிரி இங்க சமத்துவத்தினுடைய பெயரில் மனிதனுடைய தனிப்பட்ட திறன்களை எல்லாத்தையும் நம்ம கவனிக்க தவறிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான கலைஞர் அவனுக்கான தனித்த அவனுக்கேயான சில தனித்த குணப்பாடுகள் குணங்கள் விசேஷமான சில திறன்கள் வந்து அவனுக்கு வந்து இருக்கு. அதை எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் சமமானவனாக நம்ம எப்படி வந்து பண்ண முடியும்? அதனுடைய அடிப்படை நோக்கமே இங்க வந்து இங்க மெரிட் அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம் இல்லையா? அதனுடைய அடிப்படை வந்து விஷயங்களை அவன் பிறப்புல வந்து சில பிறப்பிலேயே மனிதனுக்குன்ற ஒரு தனித்த விசேடமான குணங்களும் திறன்களும் வந்து இருக்கு.
அந்த விசேட குணங்களையும் திறன்களையும் நாம் அங்கீகரிக்காமல் போவது அப்படின்றது மிக அடிப்படையான ஒரு தவறு. ஆக சமத்துவம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு சமூகத்தில் சமத்துவத்தை அடையணும், ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டி நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல நோக்கம் அல்ல. அது தனி மனிதனுடைய திறன்களையும் அவனுடைய தனித்த விசேட குணங்களையும் செயல்களையும் திறன்களையும் அது பாழ்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்ற விஷயங்களாக சமத்துவத்துக்கு எதிராக அவங்க வந்து பேசுறாங்க. இவை எல்லாம் தவிர என்னுடைய அளவில் மிக முக்கியமான ஒரு விவாதங்களாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சுதந்திரத்துக்கும் சமத்துவத்துக்கும். இப்ப நம்ம 2 கருத்துக்களை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். கருத்தாக்கங்கள் அரசியல் அறிவியல் புலத்தில் இருக்கக்கூடிய கருத்தாக்கங்களை, ஒன்னு சுதந்திரம், இன்னொன்று வந்து சமத்துவம். அப்படின்னா சுதந்திரத்துக்கும் சமத்துவத்துக்கும் இங்க எது ரொம்ப முக்கியம்? சுதந்திரம் வந்து முக்கியமா, சமத்துவம் வந்து முக்கியமா? இங்க சுதந்திரம் அப்படின்றத முக்கியம்னு சொல்லிட்டோம்னா அங்க சமத்துவத்தை நம்ம அடைய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு சுதந்திரங்களை வந்து நம்ம கொடுக்கிறோம். அவனுடைய சுதந்திரம் அப்படின்னா அவனுடைய சுதந்திரத்துல தலையிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய சுதந்திரத்தில் தலையிடாத முடிந்துதான் நம்ம வந்து ஒரு சமத்துவத்தை வந்து உருவாக்க முடியும். இங்க சமத்துவ சமூகத்துல வந்து நீங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விருப்ப சுதந்திரங்களையோ ஒரு கட்டற்ற சுதந்திரங்களையோ நம்ம அங்க வந்து கொடுத்துட முடியாது. ஆக இங்க சுதந்திரம் முக்கியமா, இங்க சமத்துவம் முக்கியமா? இதுக்கான 2 மாடல்ஸ். ஏன்னா இப்பெல்லாம் வந்து மாடல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், பேசக்கூடிய. அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னக்கூடிய வகைமைக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதக்கூடிய ஒரு வகைமைக்கு உங்களுக்கு ஐக்கிய அமெரிக்க நாடுகளையும், சமத்துவம் அப்படின்னக்கூடிய கருத்தாக்கத்துக்கு ஒரு வலியுறுத்தி அதனுடைய அரசியல் உருவாக்கம் நடந்ததா வந்து உங்களுக்கு பழைய சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய அமைப்புகளும் வந்து இங்க வந்து இருக்கு. இது வந்து ஒரு மாடலுக்காக வந்து சொல்றேன். இன்றளவும் கூட உங்களுக்கு சுதந்திரம் முக்கியமா, சமத்துவம் முக்கியமா அப்படின்னக்கூடிய விஷயங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து நம்மளுடைய அரசியல் அறிவியல் புலத்துல வந்து உங்களுக்கு தீவிரமான இன்னும் ஒரு விவாத புள்ளியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை நீங்க வந்து நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். இதற்கு அடுத்த 3வது ஒரு கருத்தாக்கம் அப்படின்றது நீதி அப்படின்னக்கூடிய கருத்தாக்கம், ஜஸ்டிஸ். இத சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய சற்றேறக்குரிய அனைத்து அறிவியல் தத்துவவியலாளர்களும் உங்களுக்கு பண்டைய கிரேக்க நாட்டிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தத்துவவியலாளர்கள் வரைக்கும் உங்களுடைய அரசியல் உடைய ஆதாரமான அடிப்படையான கருத்தாக்கம் நீதி அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு சுதந்திரமா, சமத்துவமா, நீதியா அப்படின்றதெல்லாம் வந்து எங்க பழைய இதுல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு படத்துல கேட்கிற மாதிரி வீரமா, கல்வியா, செல்வமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஆரம்பிச்சுன்னா, இங்க பல அரசியல் தத்துவவியலாளர்கள் அவங்க வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீதி என்பதாக இருக்கிறது. அதனாலதான் ஆதாரமான அடிப்படை கருத்தாக்கம், அரசியல் அறிவியலினுடைய ஆதாரமான ஒரு கருத்தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீதியாக வந்து இருக்கிறது. இந்த நீதி என்பது என்ன அப்படின்னக்கூடிய கேள்வி பண்டைய காலங்களிலிருந்து மிக தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு விவாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம். அரசியல் தத்துவத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு கேள்வி என்னதுன்னா, வாட் இஸ் ஜஸ்டிஸ்? நீதினா என்ன? நீங்க அந்த பிளேட்டோனுடைய அந்த புகழ்பெற்ற உங்களுக்கு ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசு அப்படின்னக்கூடிய அந்த புத்தகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, வே சாமிநாதா சர்மா வந்து இதை அழகா வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய புத்தகம். இது ஒவ்வொரு அரசியல் அறிவியல் மாணவனும் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு புத்தகம் அப்படின்னு இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த புத்தகத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு விஷயமே எது அப்படின்னா, நீதினா என்ன? அதுல வந்து சாக்ரட்டிஸ், நீங்க எல்லாம் சாக்ரட்டிஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பண்டைய கிரேக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் தத்துவவியலாளர். அவர் எல்லாரையும் பார்த்து கேட்கறது ஒரு விதமான திருவிழா காலத்துல அங்க இருக்கக்கூடிய, ஏன்னா அவருக்கு வயதானவர், அவர் எல்லாம் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நீதினா என்ன, நீதினா என்ன அப்படின்னு கேட்கிறார். அந்த புத்தகம் வந்து அப்படிதான் வந்து உங்களுக்கு நடக்குது. நீதி அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து பலசாலியா இருக்கிறவன் சொல்றதுதான் நீதி, த மைட் இஸ் த ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போறாங்க. ஆனா அவர் ஒவ்வொன்னையும் தர்க்கபூர்வமாக அலசி ஆராய்ந்து அவர் கடைசியில் அவர் வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீதி என்பது குணப்பாடுகளை, ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிறப்பிலேயே அவனுடைய இயல்பாகவே ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான குணங்கள் வந்து இருக்கு.
அவன் இதை செய்யறதுக்கு தான். இதை வந்து இன்னமும் சொல்லணும்னா அவன் வேலை செய்யறதுக்கு, அரசு வாழ்றவனுக்கு அவனை பிலாசபர் கிங்ஸ், அவனுக்கான ஒரு நிலை. இந்த மாதிரியான நிலைகள்ல அவன் அந்தந்த தனக்கு ஏத்த மாதிரியான குணநிலைகளை அங்கீகரித்து அந்த குணநிலைகளில் சார்ந்தே வாழுதல் அப்படின்றதுதான் நீதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை நீங்க பின்னாடி விரிவாக வந்து நம்ம இதை வந்து பேசலாம். அதற்கு அடுத்த ஒரு கருது நிலை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நீதிக்கும் சட்டத்திற்குமான உதவு. இத வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு லத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமன் அரசுகள் உருவான பிற்பாடு உங்களுக்கு நீதிக்கும் சட்டத்திற்குமான, இன்றைய அளவுக்கும் நம்ம நீதி அப்படின்னு சொன்னாலே சட்டங்கள் படிதான் நம்ம யோசிக்கிறோம். அந்த அந்த கருத்தாக்கம், அந்த 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 கருத்து நிலை அப்படின்னக்கூடியான விஷயம் வந்து உங்களுக்கு நீதிக்கும் சட்டத்திற்குமான ஒரு உறவாக வந்து உங்களுக்கு உருவாகி வரக்கூடியான விஷயம். இன்றளவுக்கும் கூட இந்த ரோமனைஸ்டு, இந்த நீதிக்கும் சட்டத்திற்குமான உறவு அப்படின்றதா நீதியை வந்து உங்களுக்கு பெரும்பான்மையான கருத்தாக்கத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசியல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் இங்க நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு பங்கீட்டு நீதி அப்படின்னு வந்து நம்ம வந்து பேசுறோம். இந்த பங்கீட்டு நீதி ஆங்கிலத்துல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இது பங்கீட்டு நீதி அப்படின்னா என்ன? இங்க பங்கீடு அப்படின்றது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னக்கூடியான விஷயங்கள் அப்படின்றது வந்து வெறும் நீதி அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு சட்டங்கள் சார்ந்த ஒரு விஷயம், சட்டப்பூர்வமான ஒன்று மட்டும்தான் அங்க வந்து நீதி இல்லை. சட்டப்படி, சட்டங்கள் படி அப்படின்னக்கூடியான அங்க வந்து விஷயங்கள். இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ், ஒரு பங்கீடு. இங்க பங்கீட்டு நீதி அப்படின்றது வந்து இத வந்து மிக முக்கியமான ஒரு விஷயங்களாகவும், ஜான் ரால்ஸ் மாதிரியான குறிப்பிடத்தகுந்த ஒரு நவீன அரசியல் தத்துவவியலாளர்கள் இதை இன்னமும் விரித்தெடுத்து இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து நம்ம வந்து விரிவாக வந்து நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக பரிகார நீதி, இட்ஸ் அ கரெக்டிவ் ஜஸ்டிஸ். இது ரெண்டுக்குமான ஒரு 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 உறவு நிலை உண்டு, பங்கீட்டு நீதிக்கும் பரிகார நீதிக்கும். பரிகார நீதி அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்னக்கூடியானது ஒரு மிக முக்கியமான வந்து ஒரு பரிகார டிஸ்ட்ரிபியூட்டிவ், பங்கீட்டு பரிகார நீதியாக அது வந்து இருக்குது. ஏன்னா காலம் காலமாக நடத்தப்பட்ட ஒரு அநீதிகளுக்கு எதிராக இன்னைக்கு அதுக்கு ஒரு பரிகாரமாக அது இன்றளவும் இன்று சமூகனுடைய வளர்ச்சியை வந்து அனைவருக்கும் பங்கீட்டு கொடுப்பதற்காக இதைத்தான் இங்க வந்து பங்கீட்டு நீதி, பரிகார நீதி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு சொல்றோம், என்னுடைய உழைப்பில் என்னுடைய இது வந்து சேர்க்கிறேன், ஏன் வந்து இன்னைக்கு வந்து ரேஷன் கடையில வச்சு இவ்வளவு குறையா மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த பங்கீட்டு நீதி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மக்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்கிறோம். ஒரு ஒரு நவீன சமூகம் அப்படின்றது, ஒரு நவீன தேசம் அப்படின்னா கூடியான விஷயங்கள் அங்க ஒரு தனி மனிதன் வந்து உங்க வந்து பட்டினியால் சாகுறான், ஒரு வறுமையில இருக்கிறான் அப்படின்றதா. அதான் தனியொருவனுக்கு உணவினில் ஜகத்தினை அளித்திடுவோம் அப்படின்னு அந்த பாரதி சொல்றது, அதுதான் பங்கீட்டு நீதி. இங்க பங்கு கொடுக்கிறது. அதான் சகமான ஒரு குடிமகனுக்கு அங்க வாழ்வதற்கான அந்த இதுதான் வந்து நம்ம ரைட் டு லிவ் அப்படின்னு பின்னாடி வந்து உரிமைகள் பத்தி பேசுகிற பொழுது நம்ம பேசுவோம். இது எல்லாமே வந்து ஒன்றுக்குள் ஒன்று ஊடுபாவாக ஒரு பிணைந்த ஒரு கருத்தாக்கங்கள். ஆக பங்கீட்டு நீதி அப்படின்றதும் பரிகார நீதி அப்படின்றதும் அதற்கு அடுத்த விஷயமாக நீங்க அடிக்கடி நீங்க தெளிவா கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பேசக்கூடிய சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயங்கள். இந்த நீதிகள் அப்படின்னக்கூடியான வரையறைகளுக்குள்ள நம்ம இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நீதிகள் சுதந்திரம், சமத்துவம், நீதி அப்படின்னக்கூடியான இந்த 4 விஷயங்களை அடிப்படையாக வைத்துதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உரிமை அப்படின்னக்கூடியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து வளர்த்தெடுக்கிறோம். இந்த 3 கருத்தாக்கங்களினுடைய ஒரு வெளிப்பாட்டு ஒரு முறைதான், ஒரு வெளிப்பாட்டு நடைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியோம்னா அது வந்து உரிமைகள் பத்தி பேசுறோம், ரைட்ஸ் அப்படின்னக்கூடியான விஷயங்கள். ஆக சுதந்திரம், சமத்துவம், நீதி, அந்த நீதி பங்கீட்டு நீதி, பரிகார இவை எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு உரிமைகளை வந்து கொடுக்குது. அவனுடைய உரிமை அப்படின்னாலே அதுதான். எதற்கான உரிமைகள் வந்து அவன் சுதந்திரமாக இருப்பதற்கான உரிமைகள், அந்த அவன் சமத்துவமாக அவர் வாழ்வதற்கு உண்டான உரிமைகள், அந்த நீதி பங்கீட்டு நீதிகளையும் பரிகார நீதிகளும் சமூக நீதிகளையும் அவன் பெற்று அந்த சமூகத்தில் வந்து சமத்துவமாகவும் சுதந்திரமாகவும்
அவன் வாழ்வதற்கான உரிமைகள் அப்படின்றது வந்து அதத்தான் வந்து உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியான விஷயம். இந்த உரிமைகள் அவன் சமூகமாக திரள்கிற பொழுது உருவாகக்கூடியான ஒரு விஷயம். இந்த உரிமைகள்லயே அவனுக்கு இயற்கை உரிமைகள் அப்படின்னு வந்து சில ஆதாரமான அடிப்படையான விஷயங்கள் அவன் பிறக்கிறப்பே மிக குறிப்பாக உயிர் வாழ்வதற்கான உரிமை அப்படின்னக்கூடியான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். உயிர் வாழ்வு அதனாலதான் இன்னைக்கு தூக்கு தண்டனை இருக்கணுமா வேணாமா அப்படின்னக்கூடியான அந்த விவாதங்கள் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சில இயற்கையான உரிமைகளை பத்தி நம்ம வந்து பேசுறோம். ஆக உரிமை அப்படின்றது இந்த 3 கருத்தாக்கங்களுடைய ஆதாரமான விஷயங்கள். ஆக இந்த சுதந்திரம், சமத்துவம், நீதி, உரிமை என்பது அரசியல் அறிவியலின் மிக ஆதார அடிப்படையான கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.